தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. ரொம்ப திட்டிருக்காங்க அவரை. இல்ல இல்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதுலயே இருக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு போ, என்னன்னு பண்ணு அப்படின்னு நிறைய பண்ணிடலாம். ஆனா அவர் ஸ்ட்ராங்கா நின்று அப்படி பண்ண. இந்த அவரோட ரிலேஷன்லாம் வந்து அசிங்கப்படுத்துவாங்களா சில நேரத்துல, அந்த மாதிரிலாம் அப்பா ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. அவருதாங்க ரொம்ப அப்பாவா? ஒரு ஆமா ஒரு வாட்டி அப்படின்னு அவருதான். ஆமா ரொம்ப எக்ஸைட்மென்ட். கேர்ள் ஃபாலோவர்ஸ் இருக்கு, ஃபேன் பேஸ் பயங்கரமா இருக்கு, டெய்லி மெசேஜ் பண்றாங்க அப்படிங்களா? என்ன கதை இதுதான்? ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கேடா. அப்படி இல்ல 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 அப்படிதான். ஏதாவது சொல்லு. ஃபர்ஸ்ட் ரன்னரப்பா நீங்கல்ல, வின்னர் ஆயிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சா? சமாளிக்கிறான் மனசுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் பார்த்தானா ஏதாச்சும் எங்க ஸ்கூல் பசங்க சொல்லியிருக்காங்க, அவனை விட்றா, அவன் ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி, அவன் பெரிய லைட் அந்த மாதிரி தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கும்? அவரோட ஆட்டிடியூட் எனக்கு எல்லாமே அவர் பண்றதெல்லாம் பிடிக்கும். நான் பாடுறது கூட அவரோட இதா மாதிரி இப்படின்னு அவர் பண்ற மாதிரியே எனக்கு செட் ஆயிடும். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், அவர் எங்க சீசன்ல வந்துட்டு ஒரு 2 வாட்டி தான் வந்தாரு. எங்க சீசன்ல வரவே இல்லை, ஃபைனலுக்கு ஒரு வாட்டி வந்தாரு. ஆக்சுவலி 3 வாட்டி தான் மொத்தமாவே வந்தாரு. ஆனா அவர் வந்து 2 வாட்டியுமே நான் வந்துட்டு கேவலமா பாடினேன். இப்போ நான் கால் பண்றேன், நான் தான் கால் பண்றேன், நீங்க வந்து அந்த ரியாக்ஷன் லைவா கொண்டு வரணும். ஓகே பண்ணுங்க. ஹலோ. ஹலோ தம்பி, நான் விஜய் பேசுறேன்ப்பா. எந்த விஜய்? தளபதி விஜய்ப்பா. தளபதி விஜய். அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே. ரொம்ப அசிங்கமா திட்டு போறாங்க என்ன. சிந்தனையில் வந்து வந்து போறா, அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா. சிந்தனை என்னடா இது வந்து ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு பாடுறேன். ஆக்சுவலி அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அங்க ஏதாவது ஷோ போனா அந்த பாட்டு தான் எல்லாரும் கேட்கறாங்கன்றனாலதான் நான் அந்த பாட்டு பாடுறேன். டென்ஷனா வராங்க எல்லாரும். அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி. ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது. குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நான் உங்க கனிமொழி. இன்னைக்கு நம்ம கூட சரிகமப்பா லிட்டில் சாம்ப் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ருத்ரேஷ் அவர்கள் தான் அணைஞ்சிருக்காங்க. இவங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் ருத்ரேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நான் சொல்லுவோம். நம்ம சரிகமப்பாலாம் வந்து அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இப்போ சரிகமப்பா இல்லைன்னா ருத்ரேஷை நீங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? அப்பா அம்மா ஆர்கெஸ்ட்ரால பாடுவாங்கக்கா. அப்பா ஆக்சுவலி கீபோர்ட் பிளேயர், எல்லாமே வாசிப்பாரு. அவர் ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்காரு. அம்மா அதுல பாடுவாங்க. நான் இப்படி சரிகமப்பா வரலன்னா அந்த ஆர்கெஸ்ட்ரால பாடிட்டு இருந்திருக்கேன்க்கா. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அண்ணாவும் அதுல பாடுவாருக்கா. ஆக்சுவலி நான் அந்த ஆர்கெஸ்ட்ரால 2-3 சாங் தான் பாடுவேன். நான் அதை ஃபிக்ஸ் பண்றேன். அதுக்கப்புறம் 4வது பாட்டு பாட சொன்னா பாட மாட்டேன். எனக்கு அந்த 2-3 சாங் தான் பாடுவேன். ஏதாச்சும் பாட சொன்னாங்கன்னா அண்ணா தான் எல்லா பாட்டும் பாடுவாரு. இப்படி சரிகம பாடலாம் கண்டிப்பா நான் அதெல்லாம் பாடுவேன். குடும்பமே ஒரு இசை குடும்பமா இருந்திருக்கீங்க. ஓகே, அதனாலேயே மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா, சிங் பண்ணலாம் அப்படின்னு? எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு மியூசிக்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இப்பதான், ஆக்சுவலி அப்பாவால தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. முன்னாடி எனக்கு தெரியலக்கா, எனக்கு கேம்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கேம்ஸ் இல்ல, ஃபர்ஸ்ட் பேட்மிண்டன் ஆடுவேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல எல்லாமே ஆடுவேன். பேட்மிண்டன் ஆடுவேன், ஃபுட்பால் ஆடுவேன், கிரிக்கெட் ஆடுவேன், டேபிள் டென்னிஸ் ஆடுவேன். எனக்கு அது எப்படி ஆடுறேன் அதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே ஆடுவேன், ஒரு இதுல எல்லாமே ஆடுவேன். எனக்கு எப்போ ஃபுட்பால் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு எனக்கு உண்மையாவே தெரியல. எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஃபுட்பால் இப்போ ஆடிட்டு இருக்கேன். ஃபுட்பால் யார் ரொம்ப பிடிக்கும்? ஃபுட்பால் எனக்கு ரொனால்டோ பிடிக்கும். எனக்குண்டா. சரி, ஓகே. இப்போ ஃபுட்பால் பிளேயரா இருக்கீங்களா அப்போ? ஃபுட்பாலும் ஆடுவேங்க. ஃபுட்பால் ஆக்சுவலி ஃபுட்பால் பிளேயர்ன்ற மாதிரி தான் எனக்கு இது. ஆனா சரிகம போட்டாங்க. ஆமா, சரிகமப்பா போனதுல இருந்து எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதனால சரி, ஓகே. இப்போ என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ நான் 10th போறேன். 10th பப்ளிக் எக்ஸாம்ல வர. ஓகே, சூப்பர். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதான் சொல்லுவாங்களா சரிகமப்பால பாடும்போதுலாம் உங்ககிட்ட, நீ அதுல பாடுற எப்படிடா இருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க என்னப்பா பெரிய லைட்ட அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. எனக்கு என்னன்னா, நானு பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எல்லாம் ரெஸ்ட் ரூம் போகும்போது அங்க சின்ன பசங்களா பார்த்து இந்தண்ணா அப்படின்னுவாங்க. அது சில பேர் உங்க காது படவே சொல்லுவாங்களா, இவன் ரொம்ப சீன் போடுவான், இவன் கிட்ட எல்லாம் பேசாதீங்கடா
அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா ஆக்சுவலா? ஆக்சுவலி எங்க ஸ்கூல் பசங்க சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா எங்க 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 கிளாஸ் பசங்க சொல்ல மாட்டாங்க. பக்கத்து கிளாஸ் பசங்க ஏன் அவனை விட்றா அவனு அவன் ஒரு அப்படின்ற ஆளு மாதிரி அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அவன் பெரிய லைட் அந்த மாதிரி தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்கக்கா. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? ஆமா. நம்ம வேலையை பார்த்துட்டு போறோம். நாங்க 3 பேர் 4 பேர் ஜாலியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஜாலியா பேசலாம். சரி, ஓகே. இந்த சிங்கிங்லாம் பண்ணும்போது எப்படி ஸ்டடீஸையும் இது மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா இப்பயும் பாடிட்டு தான் இருக்கீங்க. அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஆமாக்கா ஃபுல்லா ஷூட்ஸ் ரிஹர்சல்ஸ் ஒரு டைமே இருக்காதுல ஒரு படிக்க. வீக்குக்கு 3-4 டேஸ் வந்துட்டு ரிஹர்சல்ஸ் இருந்து ஷூட் அதுலயே இருக்கும். நான் அதுல ஆக்சுவலி எங்க அம்மா டியூஷன் போட்டாங்க. நான் வந்துட்டு மேக்ஸ் டியூஷனா? இல்ல மேக்ஸ் மட்டும் போட்டிருந்தாங்க. மத்ததெல்லாம் நான் படிச்சிருவேன். மேக்ஸ் மட்டும் போட்டாங்க. மேக்ஸ் மட்டும் வராதுலடா. மேக்ஸ் வரும் ஆனா புரியலக்கா. நான் ஸ்கூல் போனா எனக்கு புரியும்ல. நான் ஸ்கூல் போகாம என்னால அப்படியே பார்த்து படிக்க முடியல. அதனால மேக்ஸ் மட்டும் டியூஷன் போட்டாங்க. அது எப்படின்னா ஸ்கூல்லயே நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மீட்டம் எழுதல, செகண்ட் மீட்டம் எழுதல, குவார்டர்லி எழுதல, எதுவுமே எழுதல, ஆஃப் இயர்லி எழுதல, எதுவுமே எழுதல. தேர்ட் மீட்டம் மட்டும் தான் எழுதினேன் ஸ்கூல்ல. எனக்கு ஸ்கூல் பெரிய பெரிய சப்போர்ட் அந்த விஷயத்துல. ஏன்னா எங்க ஃபாதர் வந்து எங்க அப்பா கிட்ட அப்படியே ஃப்ரெண்டு மாதிரி பேசுவார் ஜாலியா. அவர் ஒரு அவ்வளவு பெரிய ஒரு 2500 பேர் படிக்கிற ஸ்கூல்ல அவர் ஒரு அவ்வளவு பெரிய ஆளா நான் அப்படி பேசவே மாட்டாரு. ஜாலியா பேசுவாரு. நீங்க வாங்க, நீங்க போயிட்டு வாங்க, ஜாலியா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஜாலியா பேசுவார். அவர் தான் முக்கியமான காரணமே. எதுவுமே எழுதலக்கா. நானு ஆனுவல் மட்டும் எழுதினேன். ஆனுவல் எழுதிட்டேன். ஆனா ஆக்சுவலி ஆனுவல் அப்ப எனக்கு ஒரு இது இருந்தது. அது முன்னாடி அவர்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி வர முடியாது அப்படின்னு சொன்னா அவர் ஓகேன்ட்டாரு. ஓகே. ஆமா அவர் ஓகேன்ட்டாரு. ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க பாத்துக்கோங்க, நான் அதை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. எந்த ஸ்கூல்லடா படிக்கிற? சாம்சங்ல சென்ட் பீட்ஸ். ஓ சூப்பர். இவ்ளோ சப்போர்ட்டாடா ஸ்கூல்ல? ரொம்ப பெரிய சப்போர்ட்க்கா அவரு. அப்புறம் வந்துட்டு எப்படி தெரியல, நான் ஆனுவல் அட்டென்ட் பண்ணிட்டேன். ஆனா இந்த ஸ்கூல்லயே நான் வெறும் தேர்ட் மீட்டம் மட்டும் தான் அந்த எக்ஸாம் மட்டும் தான் எழுதினேன். அதுலயும் மேக்ஸ் எங்க அம்மா போட்டனால அதுல ஒரு நல்ல மார்க், ஒரு 80க்கு மேல வாங்கிட்டேன். நல்ல மார்க். 10th எப்படி படிக்கலாம்னு பிளான் இருக்கா? 10th படிக்கணும். ஸ்கூல் போவீங்களா? கண்டிப்பா போகணும்க்கா. ஏன்னா ஷோ முடிஞ்சிடுச்சு. அது கண்டிப்பா ஃபோக்கஸ். சரி, ஒரு பக்கம் பார்த்தா ஃபுட்பால் பிளேயரா இருக்கீங்க, இந்த பக்கம் சிங்கிங். ஸ்டடீஸ்ல என்ன படிக்கணும்னு ஆசை உங்களுக்கு ஃபியூச்சர்ல? ஸ்டடீஸ்ல எனக்கு தெரியலக்கா. தெரியல. ஐடியா இல்லக்கா இப்போதைக்கு. ஒரு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் அப்படி அந்த மாதிரி ஏதாச்சும்? அப்படி இல்லக்கா, ஒரு டிகிரி வாங்கணும். ஒரு டிகிரி வாங்கினா வாங்கிட்டு பேருக்கு அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் படிக்காம அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து. வீட்ல ஏதாவது சொல்லிருக்காங்களே நீ இது படிடா, ஆசையா இருக்கு நீ படிடா? இப்ப இது வரைக்கும் எதுவுமே சொன்னது இல்ல. சூப்பர். இப்போ நீங்க பாடுறீங்கல்ல, பாடும்போது கண்டிப்பா நிறைய டார்ச்சர் பண்ணிருப்பாங்க வீட்ல. இத பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது அப்படி அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க? கண்டிப்பா எல்லா சிங்கர்ஸ்க்கும் அது ஒரு இதுதான். அது என்னன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. நான் அந்த 6 months தொடர்ந்து ஐஸ்கிரீம் எதுவுமே சாப்பிடல. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்ல, ஜூஸ் சாப்பிட்டதில்ல, எதுவுமே சாப்பிட மாட்டேன். தண்ணி குடிச்சா கூட சுடு தண்ணி அந்த மாதிரிதான் ஃபுல்லா. நானே ஆக்சுவலி அவங்க சொல்றத விட நானே, ஏன்னா அந்த ஒரு 6 months தானே, அது மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கியேடா. அப்படி இல்ல அப்படிதான். ஏதாவது சொல்லு. நான் வீடியோஸ்ல பாக்கும்போது சேட்டை பிடிச்ச பையனா இருப்பான்னு நினைச்சேன். எவ்வளவு தங்கமான பிள்ளையா இருக்குங்க இந்த பிள்ளை. உங்க மம்மி டேட்ல குடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உன்னை திட்டுவாங்களா உன்ன வீட்டுல? அம்மா திட்டுவாங்க. அம்மானாலே திட்டுவாங்கல்ல. என்னையும் திட்டுவாங்க, அண்ணாவையும் திட்டுவாங்க. சரி சூப்பர். அண்ணாவையும் திட்டுவாங்களா? 2 பேரும் திட்டுவாங்க. யார் அதிகமா திட்டுவாங்க? 2 பேரும் திட்டுவாங்க. யார் அதிகமா திட்டுவாங்க? ஆக்சுவலி எங்க அம்மா வந்துட்டு நான் அண்ணாக்கு தான் சப்போர்ட். ஏன் எங்க அம்மா இந்த ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றாங்க? நேத்து கூட வந்துட்டு எங்க அண்ணா அவர் மேலதான் தப்பு இருக்கும். அவர் மேலதான் தப்பு இருக்கும். எங்க அண்ணாவை பத்தி நான் ஏதாச்சும் இந்த மாதிரி பேசிட்டேன்னா உடனே எங்க அம்மா வந்துருவாங்க. என்ன இப்போ என்ன அப்படின்ற மாதிரி சப்போர்ட். இதுக்கு ஒரு பெரிய போராட்டமே பண்ணணும். எங்க அப்பா கிட்ட கேட்டா விடு அப்படின்றாரு. எனக்கு யாருமே சப்போர்ட் இல்ல வீட்டுல. எங்க அப்பா கிட்ட பாருங்க இந்த மாதிரி பண்றாரு, ஏதாவது சொல்லுவீங்களா அப்படின்னா விடு அப்படின்றாரு. ஏன்னா எங்க அம்மா ஃபுல்லா அண்ணாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி ஓகே. நீங்க நிறைய ஆடிஷன்லாம் எப்படி இருந்தாலும் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா சில ஆடிஷனாவது அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. நீங்க இப்ப சரிகமபால ஆடிஷன் அட்டென்ட் பண்ணும்போது உங்க கூட எவ்வளவு பேர் வந்தாங்க, நீங்க எப்படி செலக்ட் ஆனீங்க, அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சரிகமபால ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேட்பட்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஆடிஷன் நடந்தது. சேட்பட்டுக்கு நாங்க அந்த ஒரு ஸ்கூல்ல நடந்தது. அப்பா கூட்டு போனாரு. அப்பதான் ஆக்சுவலி தூங்கிட்டு இருந்தேன் நானு. கூட்டு போனாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனேன். எத்தனை மணிக்கு போனீங்க?
10, 11 பரவாயில்லடா, கொஞ்சம் பரவாயில்ல. 10 மணிக்கு போய் அவ ரிக்ஷிதா இருக்கால, அவ 5 மணிக்கெல்லாம் போயிட்டாலாம் காலையிலயா? சொன்னா. ஆமா, காலையில இல்ல இல்ல போய் அத போட்ற 10 மணிலாம் போட்றாதீங்க. போட்றாதீங்க. காலையிலேயே போயிட்டு ஆஃப்டர்நூன் தான் அவ அட்டெண்டே பண்ணியிருக்கா. அப்படியா? போயே நான் பாடியிருக்கா. எனக்கு ஞாபகம் இல்லக்கா. 10:00 போனேன். ஆனா 10:00 அந்த இதுல போனேன். ம். போயிட்டு எனக்கு அந்த இது குடுத்தாங்க. 242 ம். அந்த இது குடுத்தாங்க. நாங்க வெயிட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃபர்ஸ்ட்க்கு போனேன். ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ல பாடுனேன். எனக்கு அது தெரியலக்கா எனக்கு எப்படி பாடணும், அந்த பாடுறது அந்த என்னென்ன பாட்டு அது ஒரு 3 பாட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ம். ஃபர்ஸ்ட் ஆடிஷன் மட்டும் தான் அங்க நடக்கும் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா 2 ஆடிஷனுமே அங்கேயே நடந்துருச்சு. ஓகே. ஓகேவா? 2 ஆடிஷன்ல மொத்தமா ஒரு 5 பாட்டு, 6 பாட்டு கிட்ட கேட்டாங்க. எனக்கு ம். என்ன பாட்டு பாடுறேன்னு யோசிச்சு பண்ணி பாடி எப்படியோ செலக்ட் ஆயிட்டேன். ஆ. எனக்கு செலக்ட் ஆயிட்டு நைட் ஆயிடுச்சுக்கா. அது நைட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆயிட்டு வந்துட்டேன். அப்புறம் 3 ஆடிஷன் மொத்தமா ஒரு 8, 10 ஆடிஷன். இதுக்கு மட்டுமே அதுக்கப்புறம் தான் செலக்ட். உங்க கூட ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போகும்போது எவ்வளவு பேர் இருந்தாங்க? 500, 1000 பேர் கிட்ட அதான்க்கா இருந்தாங்க. அந்த ஒரு 500, 700. ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு கால் வரும்போது எல்லாத்துலயும் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு அவருதான்க்கா ரொம்ப அப்பாவா? ஒரு ஆமா ஒரு வாட்டி ஃபோன் அப்படின்னு அவருதான். ஆமா ரொம்ப எக்ஸைட்மென்ட். ரொம்ப எக்ஸைட்மென்ட். செலக்ட் ஆனதுக்கு எப்படி ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போது என்ன ரியாக்ஷன்? ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போது அவங்க 3 பேருமே ஆக்சுவலி ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க. அப்படியா? ஆமா எனக்கும் எமோஷனல் மொமெண்ட். ஆமா எனக்கும் வந்துட்டு பேக்ல நிக்க வச்சாங்க. திடீர்னு வந்து லெட்ஸ் வெல்கம் ருத்ரேஷ்டா நான் பாட்டுல போறேன் அப்படியே லைட்டா ஒரு மாதிரி அந்த மாதிரி ஸ்டேஜ்ல நின்னது இல்லக்கா இது வரைக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் எந்த ரியாலிட்டி ஷோஸ்க்கும் போனது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அங்க சரிகமபால தான் பார்ட்டிசிபேட் பண்றேன். போயிட்டு நான் பாட்டு நிக்கிறேன். அப்புறம் எல்லாரும் ஓகே ஓகே தண்ணி வேணுமா அப்படின்னாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு இருப்பேன். இப்ப அதை பார்த்தா கூட எனக்கு சிரிப்பு வரும். லூஸ் மாதிரி இப்படி இப்படின்னு. அப்ப அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்களா? பண்ணிட்டோம்டா நம்ம அப்படின்ற மாதிரி ஏதாவது வேர்ட் சொன்னாங்களா? அம்மா ஸ்டேஜுக்கே வந்து கட்டி பிடிச்சிருப்பாங்க. அவங்கதான் அம்மா ஆக்சுவலி அம்மா எல்லாத்துக்குமே ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க. அம்மா ரொம்ப எமோஷனல். படம் பார்த்தாலும் சரி எது பார்த்தாலும் ரொம்ப உடனே வந்துட்டு அழுதுருவாங்க. கனெக்டட். ஆமா இன்னசென்ட். அவங்க எல்லாத்துக்கும் அழுகுறாங்கன்னா இன்னசென்ட் அழுதுருவாங்க அவங்க. சரி ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா நீங்கல்ல, வின்னர் ஆயிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சா? இல்ல வீட்ல யாராவது சொன்னாங்களா? இல்ல 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 இல்ல. ஆமா யாருமே சொல்ல. ஓகே வித் இதுவே ஓகே. ஆமாக்கா அவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். ஓகே அப்படி. சரி இவங்க வின்னர் ஆயிருக்கலாம் அப்படின்னு யாராவது தோணுச்சா? இவங்க நம்ம ஆகலனா இவங்க ஆயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இவங்க நல்லா பாடுவாங்க இவங்க ஆயிருக்கலாமே. 5 பேர்ல 6 பேர்ல யாரா இருந்தாலும் ஹாப்பி தான். இல்ல பரவாயில்ல யாரா இருந்தாலும் ஓகே சமாளிக்கிறான். எனக்கு மனசுக்குள்ள இருக்கு. இல்ல 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 6 பேர்ல யாரா இருந்தாலும் அது. சரி சரிகமபாவோட ஜட்ஜஸ் பத்தி எல்லாம் சொல்லுங்க. உங்களோட ஃபேவரட் வந்து சைந்தவி மேம்னு தெரியும். என்ன காரணம்? இல்லக்கா எனக்கு சைந்தவி மேம் எனக்கு தெரியலக்கா. எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலி 4 ஜட்ஜஸ்மே பிடிக்கும். ஆனா எனக்கு தெரியல. சைந்தவி மேமும் பிடிக்கும், அபிராமி மேம் பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலி ஜட்ஜஸ்ல இல்ல இருங்க சைந்தவி மேமும் பிடிக்கும், அபிராமி மேமும் பிடிக்கும், ஸ்ரீனிவாஸ் சாரும் பிடிக்கும், விபி சாரும் பிடிக்கும். நான் சொல்லிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு கார்த்திக் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் ஒரு சிங்கரா பெர்ஃபார்மரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை. எனக்கு ஆக்சுவலி அது ஏன்னு தெரியல. அவர் கான்சர்ட்ல பாடுறதா இருக்கட்டும் சரி, அவரோட ஆட்டிடியூட் எனக்கு எல்லாமே அவர் பண்றதெல்லாம் பிடிக்கும். நான் பாடுறது கூட அவரோட இதா மாதிரி இப்படின்னு அவர் பண்ற மாதிரியே எனக்கு செட் ஆயிடும். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். அவர் எங்க சீசன்ல வந்துட்டு ஒரு 2 வாட்டி தான் வந்தாரு. எங்க சீசன்ல வரவே இல்லை. ஃபைனலுக்கு ஒரு வாட்டி வந்தாரு. ஆக்சுவலி 3 வாட்டி தான் மொத்தமாவே வந்தாரு. ஆனா அவர் வந்து 2 வாட்டியுமே நான் வந்துட்டு கேவலமா பாடினேன். அதுதான் அது என்ன நினைச்சிருப்பாரு. அதுதான் அவர் வருவாரு என்ட்ரி கொடுப்பாரு. ஐயப்பா இந்த வாட்டி பக்காவா பாடிடணும் அவர் முன்னாடி அப்படின்ற மாதிரி நினைப்பேன். ஆனா 2 வாட்டியுமே லூசு மாதிரி பாடிருக்கேன். நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரீசன் இருந்தாலுமே அங்க போய் நல்லா பாடுறதுக்கும் இங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களும் ரீசனா இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களும் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இந்த ஆர்கெஸ்ட்ரா டீம் அவங்களும் ஆர்கெஸ்ட்ரா. ஆமா சதீஷ்னாலாம் வந்துட்டு ஒரு வாட்டி மீ பேண்ட்ல போய் பாடும்போது ஏதாச்சும் அவர் மிஸ்டேக் சொல்லுவாரு கண்டிப்பா. அப்பதானே நம்ம அதை திருத்த முடியும். நான் போய் பாடுவேன். அவர் வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டா இருக்குன்னா சூப்பரா இருக்குதுன்னு சொல்லுவாரு. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா கூட கரெக்டா சொல்லுவாரு. ஆமா சதீஷ்னாலாம் ட்ரெயினர்ஸ் வந்துட்டு எனக்கு ஸ்ரீராஜ் சார், நிர்மலா மேம், கங்கா மேம், அப்புறம் லட்சுமி மேம் இவங்க எல்லாம் பண்ணாங்க. நான் ஸ்ரீராஜ் சார் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு பாட்டு ஓம் சிவோம்க்கு நானும் ராகவும் பாடணும். 3 hours எடுத்தாரு எங்களுக்கு ட்ரைனிங்க்கு அவரே. ஆமா அந்த ஒரு பிட்டா அவர் சொல்லி கொடுத்து வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா அந்த சாங்க்கு இருந்தது. அப்புறம் நிர்மலா மேமும் வந்துட்டு அவங்க சூப்பரா ஃபீலுக்கு எனக்கு காதல் ரோஜாவே, 1000 நிலைவா இந்த பாட்டுக்கெல்லாம் ஃபீலுக்கு எனக்கு ரொம்ப சொல்லி கொடுத்தாங்க. சூப்பர். எங்களுக்கு வந்து ஒரே நியூஸா வந்துட்டு இருக்கு. ருத்ரேஷ்க்கு வந்து ஒரே கேர்ள் ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஃபேன் பேஸ் பயங்கரமா இருக்கு. டெய்லி மெசேஜ் பண்றாங்க அப்படின்லாம்.
என்ன கதை இதுதான்? என்ன கதை? டெய்லி அப்படியா? மெசேஜ் பண்றாங்க. அப்பா இருக்காரு நடிக்கிறான் இல்ல இல்ல இல்லையா? இல்லக்கா. அங்கிள் இன்ஸ்டா ஐடி பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? பாக்குறாராம். அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஏமாத்தான். அப்ப சொல்லு, எவ்வளவு கேர்ள்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்றாங்க டெய்லியும்? எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? அதே குறைஞ்சிட்டு இருக்குக்கா இப்ப ஃபாலோவர்ஸ். குறைஞ்சிட்டு இருக்கா? என்னடா உனக்கு எப்படிடா குறையும்? நீ யாரு? பாக்க எப்படி ஹேண்ட்ஸம் கை, ஃபியூச்சர் சாக்லேட் பாய்டா நீ. சாக்லேட் பாய். ஆமாடா. இவ்ளோ கேர்ள் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, குறைஞ்சிட்டு இருக்குன்ற. தெரியலக்கா அது குறைஞ்சிட்டு. யாராச்சும் இந்த மாதிரி எல்லாரும் ஏதாவது டென்ஷன் ஆகுறாங்க ஆக்சுவலி. இந்த சிந்தனையில் பாட்டுக்கு டென்ஷன் ஆகி சில பேர்லாம் அப்படியே அன்ஃபாலோ பண்ணிடுறாங்க போல. எனக்கு தெரியல சிந்தனை என்னன்னா இது வந்து ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு பாடுறேன். ஆக்சுவலி அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அங்க ஏதாவது ஷோ போனா அந்த பாட்டு தான் எல்லாரும் கேக்குறாங்கன்றனால தான் அந்த பாட்டு பாடுறேன். ஆனா டென்ஷன் ஆகுறாங்க எல்லாரும். இன்டர்வியூஸ்லயும் அதானே கேக்குறாங்க. அதுதான் சொல்றான். ஆனா எல்லாரும் டென்ஷன் இந்த ஒரு பாட்டு மட்டும் தான் அவன் பாடுறான் ஒழுங்கா, அதனாலதான் அந்த பாட்டு அப்படின்னு. என்ன பண்றது? அவங்க கேக்குறாங்க விடு. யாராவது இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ணிருக்காங்களா? ஏதாவது ஃபன்னியா பேசுங்க, மெசேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி? பேசுங்க, அது நார்மலா பேசுங்க. நான் ஆக்சுவலி மெசேஜ் பாத்துட்டேன்னா கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேங்க. பண்ணுவீங்க? கண்டிப்பா மெசேஜ் பார்த்தா ரிப்ளை பண்ணுவேன். பாருங்க, ஆனா அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ருத்ரேஷ்க்கு மெசேஜ் பண்ணுங்க, அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவார். ஓகே, பாப்பீங்களா? பாப்பேன். பார்த்தனா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவானா? ரிப்ளை பண்ணுவாரா? கண்டிப்பா. நோட் பண்ணிக்கோங்க கேர்ள்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா அது பண்ண மாட்டேன்னு வந்துட்டு எங்க அண்ணாக்கு மெசேஜ் பண்ணி சொல்றாங்க. அண்ணாக்கு? ஆமா. பத்தியா எப்படி அவர் ஃபாலோவர்ஸ் இது பண்றாரு பத்தியா? அதனால ஒழுங்கா நீ மெசேஜ் கரெக்ட்டா பாருங்க. நான் ரிப்ளை பண்ணா அவர்கிட்ட போய் அப்படியே அவருக்கு ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஆமா, இதுதான் ட்ரிக். சரி, இவனே எதுக்கு ஃபாலோ பண்ணனும்னு சொல்லிட்டு அண்ணா ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு செக்மெண்ட் குள்ள போறோம். ஓகேயா? நான் ஒரு ஹீரோஸ் பேர்லாம் சொல்லுவேன். நீங்க அவங்க பேரை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன பாட்டு தோணுதோ அந்த பாட்டு பாடணும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் சொல்லுங்க, அதுல இருந்து போயிடலாம். தளபதி. அப்ப தளபதி பேரை கேட்டா என்ன பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும்? அழகூரில் பூத்தவளே அந்த பாட்டுலாம். அந்த பாடலாமா? அழகூரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே, மலையோரில் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே, உனை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்த்தே, உயிர் நூலில் கோர்த்து உயிராமல் காப்பே, அழகூரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே. இப்போ விஜய் சார் நடிக்கிற ஒரு படத்துல இருந்து நீங்க ஒரு பாட்டு பாடணும், உங்களுக்கு கால் வருது. உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? கண்டிப்பா சார், கண்டிப்பா அப்படின்னு. அவ்வளவுதான்? இல்ல நான் பேசணும். திடீர்னு நீங்க கேக்குறதுனால இப்போ நான் கால் பண்றேன். நான் தான் கால் பண்றேன். நீங்க வந்து அந்த ரியாக்ஷன் லைவா கொண்டு வரணும். ஓகே பண்ணுங்க. ஓகேயா? இப்போ சரி, நான் தான் ஃபோன் பண்றேன். ஐயோ, ஒரு வாய்ஸ் வராது. ஹலோ. ஹலோ தம்பி. யாரு? நான் தளபதி விஜய் பேசுறேன்ப்பா. தளபதி விஜய் சார்? ஆமாப்பா. ஆமாப்பாவா? விஜய் சார் பேசுறீங்களா? ஆமாண்டா. ஐயோ, விஜய் சாரா? நானேதான். நம்ம படத்துக்கு ஒரு பாட்டு பாடணும். நீங்க என்ன சார் சொல்றீங்க? உண்மையாவா? உண்மையாதான் சொல்றேன். அப்படியா? ஐயோ சார், சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நேர்ல பேசிக்கலாம்ப்பா. ஓகேங்க. ஓகே சார். ஓகே ஓகே. இதெல்லாம் பார்த்தானா ஏதாச்சும். சரி, ஓகே, இப்போ இந்த செக்மெண்ட்குள்ள வந்துடலாம் நம்ம. நெக்ஸ்ட் தளபதினாலே தலை வந்துடணும்ல. தலைக்கு ஒரு பாட்டு. கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா, கண்ணீரண்டில் போர் தொடுப்பா, அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா. கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா, கண்ணீரண்டில் போர் தொடுப்பா, அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா. இப்பதானா தெரியுது ஏன் இந்த சாங் இவ்வளவு ட்ரெண்டா சொன்னால அப்படின்னு. சூப்பரா பாடுனீங்க. இப்ப சூப்பர் ஸ்டார். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம்
ராத்திரிகள் வந்து விட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பொன்னிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. ராராராரீ. வாவ் Thank you. உனக்கு கை தட்டி கை வலிக்கும் போல எனக்கு. சரி ஓகே சூப்பரா பண்ணீங்க. நெக்ஸ்ட் உலக நாயகன். மாறுகோ மாறுகோ மாறுகை அடி ஜோருகோ ஜோருகோ ஜோருகை மாறுகோ மாறுகோ மாறுகை அடி ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. ஆஹா வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன். ஆஹா வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன். வாடி என் கப்ப கிழங்க. இன்னில இருந்து நான் ஒரு ஃபேன்டா. தேங்க்யூக்கா. ஃபேன்டா. ஆட்ரா. தேங்க்யூ. சூப்பரா. நெக்ஸ்ட் வந்து சூர்யா சாருக்கு பண்ணணும். அவ என்ன தேடி வந்த அஞ்சல அவ நேரத்தை பார்த்து சபக்கும் வெத்தல. அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல. அடே இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. அவ இல்ல நெருப்பு தான் நெஞ்சில. ஒவ்வொன்னுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா. கொஞ்சமாக உயிர் பிச்சு தின்னா. அவ ஒத்த சொன்னா அது மின்னும் பொண்ணா. ஓ என்ன சொல்லி என்ன அவ மக்கி போனா மண்ணா. ஒவ்வொன்னுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா. ஓ என்ன சொல்லி என்ன அவ மக்கி போனா மண்ணா. சூப்பர். கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா. ஒவ்வொன்னுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா. ஓ கொஞ்சமாக உயிர் பிச்சு தின்னா. அவ ஒத்த சொன்னா அது மின்னும் பொண்ணா. ஓ என்ன சொல்லி என்ன அவ மக்கி போனா மண்ணா. ஜாலியா பேசுவாருக்கா, ஜாலியா பேசுவாரு. திடீர்னு அப்படியே டென்ஷனா வரும் பாருங்க, அதான் விருப்பம். ஜாலியா பேசிட்டு ஜாலியா தான் போயிட்டு இருக்கோம். கார்ல எல்லாம் ஜாலியா பேசுவாரு. திடீர்னு வந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை கம்முனு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திடீர்னு நக்கலா ஒரு மாதிரி பேசுவாரு. அதான் விருப்பம். சிந்தனையில் வந்து போறா அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா. நிறைய ஜாப் அவங்கள ஃபேமிலியில வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இது ஏன் மியூசிக்லயே இருக்க, வேற ஏதாச்சும் போலாம் இல்ல, அதுல அவ்வளோ இதுவும் ஏர்னிங்ஸும் கிடைக்காது. ஏதாச்சும் நல்ல ஜாப் கூட அவருக்கு வந்தது. ஆனா எதுவுமே எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி இல்ல நான் இதெல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நின்று ரொம்ப திட்டிருக்காங்க அவரை. இல்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதுலயே இருக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு போ, ஏர்ன் பண்ணு அப்படின்னு நிறைய பண்ணிடுறாங்க. ஆனா அவர் ஸ்ட்ராங்கா நின்று இப்படி பண்ண. அவரோட ரிலேஷன்லாம் வந்து அசிங்கப்படுத்துவாங்கல்ல சில நேரத்துல, அந்த மாதிரிலாம் அப்பா ஏதோ உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? நாளை என்றும் நம் கையில் இல்லை, நான் யாரும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. உனக்கு கை தட்டி கை வலிக்கும் போல எனக்கு. அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி. ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது. குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேட்டிப்பட்டி, நாமக்கல்.